வணக்கம். இன்னைக்கு புரட்சி தலைவரோட திரையுலக சாதனைகள்னு சில விஷயங்களை பார்க்கலாம். நான் இது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்த புக்கில் இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தமிழ் படங்களே முதல்ல வெள்ளி விழா கொண்டாடிய படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த தக்ஷண்யம். தமிழ் படங்களே 2வது வெள்ளி விழா கொண்டாடிய படம் அவர் நடித்த அசோக்குமார். அவரோட முதல் படமான சதிலீலாவதியில் புரட்சி நடிகர் தன்னுடைய சொந்த குரலில் பாடி நடிச்சிருக்காரு. நாடகமாக நடத்தப்பட்டு முதல்ல படமாக்கப்பட்ட கதை எம்ஜிஆர் ஐயா நடித்த என் தங்கைங்கிற படம். முதல்ல ஜனாதிபதியோட வெள்ளி பதக்கம் பரிசு பெற்ற தமிழ் படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த மலைக்கல்லன்கிற படம். அதே மலைக்கல்லன்கிற படம் முதல்ல 6 மொழிகளிலையும் தயாராகிருக்கு. முதல்ல முழு நீள கலரில் தயாரான தமிழ் படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற படம். வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்க தகுந்தது அப்படிங்கிற ஏ சர்டிஃபிகேட்லாம் அப்பவுமே முதல்ல வாங்கின படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த மர்ம யோகிங்கிற படம். முதல்ல சென்னையில் திரையிடப்பட்ட 4 தியேட்டர்லையுமே 100 நாள் ஓடி வெற்றி கண்ட தமிழ் படம் இவர் நடித்த மதுரை வீரன்கிற படம். சென்னையில் ஒரே சமயத்தில் 6 தியேட்டர்லேயும் வெளியில் வந்த தமிழ் படம் இவர் நடித்த மகாதேவிங்கிற படம். அப்புறம் முதல்ல ஒரு நடிகர் சொந்தத்திலே படம் தயாரித்து அவரே இயக்கி சென்னையில் திரையிடப்பட்ட 3 தியேட்டர்லுமே ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடி இருக்க படம் என்னன்னா நாடோடி மன்னனுங்கிற படம் தான். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 236 நாள் ஓடின படம் என்னன்னா ஹரிதாஸ். அந்த சாதனையை முறியடிச்சு இவர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை அதை விட ஜாஸ்தியாக ஓடி வெள்ளி விழா 3 தியேட்டர்லையுமே கொண்டாடி இருக்காங்க. தமிழ் படங்களே 2ஆம் வெளியீட்டில் 100 நாட்கள் ஓடியது எம்ஜிஆர் ஐயா நடித்த நாடோடி மன்னனும் எங்கள் வீட்டு பிள்ளையும் தான். தமிழ் படங்களில் 100 நாட்கள் ஓடிய எம்ஜிஆர் படங்களில் அதிகபட்ச படம் 49 படம். இலங்கையில் அதிக படங்கள் 100 நாட்கள் ஓடியது என்ன படம்னா இவரோட படம் எம்ஜிஆர் ஐயா படம் தான். சென்னையை தவிர தமிழகத்தில் வேறு நகரங்களிலுமே தொடர்ந்து 100 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடி சாதனை பண்ணது எல்லாமே 4 படமான எம்ஜிஆர் ஐயா படங்கள் தான். முதல்ல ஆங்கில படம் திரையிடப்படும் சபையர் அப்படிங்கிற தியேட்டரில் வெளிவந்து அதிக வசூலை தந்த படம் என்னன்னா எம்ஜிஆர் ஐயா நடித்த கன்னித்தாய்ங்கிற படம். இவரோட படமான நாடோடி மன்னன் மதுரை வீரன் இது 2மே ரொம்ப நாள் ஓடி இருக்கு. இது 2யுமே இந்த சாதனையை முறியடிச்சு 1965 திரையிடப்பட்ட எங்க வீட்டு பிள்ளை அதை விட ஜாஸ்தியாக ஓடி இருக்கு. 1956 இருந்து 12 வருஷமா யாராலையுமே வெல்ல முடியாத தென்னக ரீதியில வசூல் மன்னனா இருந்த ஒரே நடிகர் யாருன்னா எம்ஜிஆர் ஐயா தான். முதல்ல சென்னையில் திரையிடப்பட்ட 3 தியேட்டர்லையுமே நல்ல வசூலாகி 25 வாரங்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை தான். விஞ்ஞான ரீதியில் முயன்று உண்மையிலே பறக்கும் தட்டை செய்து படமாக்கப்பட்ட ஒரே தமிழ் படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த கலையரசி. இந்தியாவிலே குறைஞ்ச நாட்கள் அதாவது 13 நாள் தான் தயாரிக்கப்பட்ட படம் இவர் நடித்த முகராசிங்கிற படம். அதே மாதிரி அதிக படங்களில் 2 வருஷம் அதாவது 6 படத்தில் 2 வருஷம் போட்டிருக்காரு. அப்படி நடித்த ஒரே நடிகரும் இவர் தான். மாடர்ன் தியேட்டர்ஸ், சரவணா பிலிம்ஸ், விஜயா கம்பைன்ஸ், ஆர்ஆர் பிக்சர்ஸ், ஏவிஎம் ஜெமினி இந்த நிறுவனங்கள் எல்லாமே தயாரித்த முதல் தமிழ் வண்ண படங்களில் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒரே ஆள் இவர் தான் எம்ஜிஆர் ஐயா தான். முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் பாதுகாப்புக்கு நிதி பணம் தாரீர் அப்படின்னு சொல்லி ரேடியோவில் சொல்லும்போது முதல்ல அதிகபட்ச தொகை 75,000 அப்பமே கொடுத்த நடிகரும் எம்ஜிஆர் ஐயா தான். இந்திய குடியரசுத் தலைவரால் தரப்பட இருந்த பத்மஸ்ரீ விருது தமிழை அடிமைப்படுத்த முயலும் ஹிந்தியில் இருக்கிறனால ஏற்க மறுத்த முதல்ல சினிமா கலைஞர் இவர் எம்ஜிஆர் ஐயா தான். இன்ன வரைக்கும் எந்த மொழி படங்கள்லையுமே கௌரவ நடிகராக நடிக்காத ஒரே கதாநாயகனும் இந்த எம்ஜிஆர் ஐயா தான். இன்று வரைக்கும் மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டே சட்டமன்ற உறுப்பினராக கூட வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் கூட நம்ம ஐயா எம்ஜிஆர் ஐயா தான்.